ஓகேவா? பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்ங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஆர் டபுள் டேஷ் வந்து எங்க ஜீரோவா இருக்கோ அந்த பாயிண்ட், சரிங்களா? அதாவது ஒரு பாயிண்ட்ல ஆர் டபுள் டேஷோட வேல்யூ வந்து என்ன ஜீரோ வந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். அந்த இடத்துல வரையக்கூடிய டேஞ்சன்ட் லைன் பேர் வந்து இன்ஃப்ளெக்ஷனல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சரிங்களா? சரி, இப்போ என்ன கொடுத்தாங்கன்னா காமாங்கிறது ஒரு கர்வு ஆஃப் கிளாஸ் எம் டு வித் ஆர் பெராமீட்டர், சரிங்களா? இங்க வந்து எஸ் வந்து பெராமீட்டர் எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு இஃப் த பாயிண்ட் ஆன் காமா ஹாஸ் அ பெராமீட்டர் 0, தப்பா மிஸ் ஆயிருக்கு, சரிங்களா? ஆஸ் அ பெராமீட்டர் 0, ஓகே கரெக்ட் தான். ஆஸ் அ பெராமீட்டர் 0 த ஈக்குவேஷன் ஆஃப் த ஆசிலேட்டிங் பிளேன், அதாவது நம்ம யூன்னு ஒரு பெராமீட்டர் பார்த்தோம், அதோட டாட் வந்து நம்ம யூ டாட் அப்படின்னு, அதாவது ஆர் டாட் அப்படின்னு பார்த்துருப்போம். அது ஒரு பெராமீட்டர் பார்த்தோம் வந்து என்ன ஆர் டேஷ். சார் வாய்ஸ் பிரேக் ஆகி இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா ஜீரோ ஒரு பெராமீட்டர். வாய்ஸ் பிரேக் ஆகி கேட்குதா? இந்த ஸ்க்ரீன் வெயிட் பண்ணுங்க. இப்போ கேட்குதுல்ல? ஓகே. அப்ப ஜீரோங்கிறது ஒரு பெராமீட்டரா எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆஸ்குலேட்டிங் பிளேனோட ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க, சரிங்களா? அப்ப ஆஸ்குலேட்டிங் பிளேனோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டா ஆர் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஆஃப் ஜீரோ ஆர் டேஷ் ஆஃப் ஜீரோ ஆர் டபுள் டேஷ் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ. அது என்ன சார் கேபிட்டல் ஆர்? கேபிட்டல் ஆர்னா வேற ஒன்றும் இல்லை, அது வந்து கேபிட்டல் எக்ஸ் ஐ வெக்டார், கேபிட்டல் ஒய் ஜே வெக்டார், கேபிட்டல் இசட் கே வெக்டார்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இங்க ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் எழுத போறோம். அப்ப பிளேனோட ஈக்குவேஷன் எழுத போறோம்னா அதுல எக்ஸ் ஒய் இசட் இருக்கணும்ல, அந்த எக்ஸ் ஒய் இசட் தான் இது, சரிங்களா? இங்க ஆர் ஆஃப் ஜீரோ ஆர் டேஷ் ஆஃப் ஜீரோ ஆர் டபுள் டேஷ் ஆஃப் ஜீரோ எல்லாம் போடும்போது அதுல எந்த வேரியபிளுமே இருக்காது. அப்போ ஃபைனலா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எஸ்ல வந்து அல்லது இன் டர்ம்ஸ் ஆஃப் யூல வந்து ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் எக்ஸ் ஒய் இசட்டை வச்சு, சரியா? சரி, இது எப்ப நம்மளால இந்த ஆசிலேட்டிங் பிளேனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இந்த ஆர் டபுள் டேஷ் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தா, அதாவது பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனா இல்லாம இருந்தா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்ப பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனா இருந்தா என்ன பண்றது அப்படின்னா அதுக்கு அடுத்து எந்த பவர்ல அதோட வேல்யூ வந்து நான் ஜீரோ ஆகுதோ, சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிள் நான் வந்து ஆர் டபுள் டேஷ் வந்து ஜீரோ ஆயிடுச்சு, அப்ப ஆர் ட்ரிபிள் டேஷ் பாக்குறேன். சப்போஸ் அது நாட் ஈக்குவல் டு ஜீரோ வந்தா அதை இதுக்கு இங்க போட்டுக்கணும், சரிங்களா? ஃபார்முலால அப்படி இல்ல ஆர் ட்ரிபிள் டேஷும் ஜீரோவா இருக்கு, அப்ப என்ன பண்ணலாம்? ஆர் வந்து ஃபோர்த் டெரிவேட்டிவ் எடுத்து நீங்க உள்ள போட்டுக்கலாம். இதுதான் இதோட மீனிங், சரிதானா? அப்ப ஃபார்முலா இதுதான், நல்லா ஞாபகம். இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்முலா வச்சு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு, இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சுங்க. ரைட், அடுத்தது நம்ம ஆஸ்குலேட்டிங் பிளேன் பார்த்தோம்ல, இது ஒரு கான்செப்ட், நல்லா ஞாபகம், நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இந்த ஆஸ்குலேட்டிங் பிளேன் பார்த்தோம்ல, அந்த ஆஸ்குலேட்டிங் பிளேன்ல தான் இந்த ஆர் டேஷும் இருக்கும், இந்த ஆர் டபுள் டேஷும் இருக்கும். எப்பயுமே ஆஸ்குலேட்டிங் பிளேன்ல ஆர் டேஷும் இருக்கும் ஆர் டபுள் டேஷும் இருக்கும் அப்படின்றேன். ஆர் டேஷ் இருக்குன்றது எப்படி சொல்லுங்க? ஆஸ்குலேட்டிங் பிளேன்ல ஆர் டேஷ் இருக்கு. யூனிட் டான்ஜென்ட் வெக்டர் தானே சார்? அப்ப வெரி ஆஸ்குலேட்டிங் குட், பிளேன்ல வெரி டான்ஜென்ட் குட், வெரி குட், சூப்பர் 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 மேம், சூப்பர் சூப்பர். ரைட், அப்ப ஆர் டேஷ்ங்கிறது தான் என்ன அப்படின்னா வந்து நம்ம கிட்ட யூனிட் டேன்ஜென்ட் வெக்டார், யூனிட் டேன்ஜென்ட் வெக்டாரை வச்சு தான் நம்ம ஆஸ்குலேட்டிங் பிளேனையே கொண்டு வந்தோம், அதனால கண்டிப்பா அது உள்ள இருக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி நீங்க இன்னொரு விஷயம் என்ன விஷயம் ஏத்திக்கணும் அப்படின்னா அதுல ஆர் டபுள் டேஷும் அதுல தான் இருக்கும் அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது, சரிங்களா? ஆர் டபுள் டேஷும் உங்களுக்கு எங்க தான் இருக்க போகுது? ஆஸ்குலேட்டிங் பிளேன்ல தான் இருக்க போகுது அப்படிங்கிறத நல்ல தெளிவாக ஏற்றிக்கோங்க. அதே போல இப்ப ஒரு கர்வு இருக்கு, சரிங்களா? ஒரு கர்வு இருக்கு, அந்த கர்வை வந்து எத்தனை பெராமீட்டரை வச்சு நம்மளால அதை கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டா ஒரு பெராமீட்டர், சரிங்களா? எப்படி ஒரு பெராமீட்டர்னு சொல்றோம்? அந்த அந்த யூ நம்ம அந்த கியூபிக் கர்வே பார்த்தோம்ல, யூ ஸ்கொயர் யூ கியூப்னு 3 பார்த்தோமா? இதுல எத்தனை பெராமீட்டர் இருக்கு? ஒரு பெராமீட்டர் தான், சரிங்களா? இதே இது ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன், அப்போ ஒரு சர்ஃபேஸ் நீங்க ரெப்ரசென்ட் பண்ணணும் இல்ல எடுத்து எழுதணும் அப்படின்னா அதுல எத்தனை பெராமீட்டர் தேவைப்படும் பொதுவா? அதாவது ஒரு கர்வுங்கிறது 1D, சரிங்களா? அதுல ஒரு பெராமீட்டர் போதும். ஒரு சர்ஃபேஸ்ங்கிறது என்னது? ஒரு சர்ஃபேஸ்ங்கிறது 2D, சரிங்களா? அதை நீங்க ஸ்பேஸ்ல வச்சீங்கன்னா 3D, அது சர்ஃபேஸா பார்க்கும்போது அது 2D. அந்த சர்ஃபேஸ்க்குள்ள இப்ப நான் வளைச்சு நிழிச்சு வச்சிருந்தாலும் அதுல நான் பார்க்கும்போது அது 2D, சரிங்களா? அப்ப அதுல எத்தனை பெராமீட்டர் தேவைப்படும்? 2 பெராமீட்டர் தேவைப்படும், சரிங்களா? இனிமேல பார்ப்போம், அதெல்லாம் 2 பெராமீட்டர் தேவைப்படும். ஒண்ணு இல்லப்பா, ஒரு ஒரு பேப்பரை கையில கொடுக்குறேன், சரிங்களா? எத்தனை ஆக்சிஸ் உங்களால வரைய முடியும்? அதுல ஆக்சிஸ் எத்தனை? ஆக்சிஸ் எத்தனை? இல்ல எத்தனை பெர்பெண்டிகுலர் வெக்டார் வரைய முடியும்?
ரெண்டு தானே வரைய முடியும். சோ அந்த ரெண்டை வச்சு நம்ம அந்த மொத்த பேப்பர்ல இருக்க எல்லா பாயிண்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்ல. பண்ண முடியுதுல. அது மாதிரிதான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த ஆஸ்கிலேட்டிக் பிளேன்ல இந்த ஆர் டாஷையும் ஆர் டபுள் டாஷையும் வச்சு நம்மளால எல்லா பாயிண்டையும் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். எந்த பாயிண்ட்னா இன்ஃபிளக்ஷனா இல்லாத பாயிண்ட் எல்லாத்தையுமே. ஏன்னா இன்ஃபிளக்ஷனா இருக்கிற பாயிண்ட்ல வந்து நம்ம ஆர் டபுள் டாஷ் வந்து 0, அதனால அங்க வந்து நம்ம பேசுறது இல்லை. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? என்னன்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃபிளக்ஷனா இல்லை அப்படின்னா நீங்க எனி வெக்டார், நீங்க எந்த வெக்டார் ஆஸ்கிலேட்டிங் பிளேன்ல எடுத்தாலும் அது வந்து ஆர் டேஷ் பிளஸ் ஆர் டபுள் டேஷோட ஒரு லீனியர் காம்பினேஷன்ல தான் இருக்கும் அப்படிங்கிறது. அதாவது எப்படின்னா இப்படி இப்ப நம்ம அடுத்த சர்ஃபேஸ்லாம் பார்ப்போம். சர்ஃபேஸ்லாம் பார்க்கும்போது அப்படிதான். இது யூன்ற வெக்டார்னு வச்சுக்கோங்களேன், இது விங்கிற வெக்டார்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு வெக்டார் வச்சு இந்த மொத்த பிளேனை என்னால வந்து கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, சப்போஸ் இப்ப இந்த வெக்டர் நான் எடுக்கணும் அப்படின்னா யூல இருந்து எவ்வளவு தூரம் போயிருக்கு, அப்புறம் வில இருந்து எவ்வளவு தூரம் போயிருக்கு, காஸ் தீட்டா சைன் தீட்டா அப்படின்னு ஏதோ ஒண்ணு வச்சு, அதோட ஃபார்முலாவோ ஏதோ ஒண்ணு வச்சு நம்ம அதை வந்து சொல்லலாம், சரிங்களா? ஆனா பொதுவா நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல இந்த வெக்டார் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இதோட டெரிவேட்டிவையும் இதோட டெரிவேட்டிவும் வச்சு சொல்லுவோம், சரிங்களா? சோ ரெண்டு வெக்டார் இருந்தா போதும் உங்களால எல்லாமே சொல்ல முடியும். அங்க வந்து அப்ப ஆஸ்கிலேட்டிக் பிளேன்ல இருக்கக்கூடிய அந்த ரெண்டு வெக்டார் தான் என்ன வெக்டார்னா, ஒன்னு ஆர் டேஷ், இன்னொன்னு ஆர் டபுள் டேஷ். புரியுதா? ரைட். அடுத்தது இப்ப இப்ப மேல கொடுத்ததுல வந்து நம்ம டேஷ் கொடுத்துருக்கோம். அப்ப டேஷ்ங்கிறதுனா என்னது? எஸ் இஸ் அ பேராமீட்டர். சப்போஸ் யூ இஸ் அ பேராமீட்டரா இருந்தா அப்ப நீங்க என்ன கொடுப்பீங்க ஃபார்முலா அப்படின்னா, நீங்க அப்படியே மாத்திக்கோங்க. என்னது? ஆர் மைனஸ் ஆர் யூ ஆர் டாட் ஆர் டபுள் டாட் அப்படின்னு மாத்திக்கோங்க, சரிங்களா? ஃபார்முலா இருக்க டிஃபரன்ஸை பார்த்துக்கோங்க. நீங்க வந்து எஸ் வச்சு பேசும்போது நம்ம 0ன்னு போட்டிருக்கோம், சரிங்களா? அதே இது வந்து நம்ம வந்து யூ வச்சு பேசும்போது டைரக்டா கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பார்த்துக்கோங்க தெளிவா. அடுத்தது இது வந்து கார்டீசியன் ஃபார்மெட். கார்டீசியன் ஃபார்மெட்ல எப்படி எழுதுறது அப்படின்னு இதுல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. என்னன்னா இது வந்து ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் ஸ்மால் இசட், சரியா? கேபிட்டல் ஆருங்கிறது கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் இசட், சரிங்களா? ஸ்மால் ஆருங்கிறது வந்து என்ன அப்படின்னா இது வந்து கர்வ்ல இருக்கக்கூடிய பாயிண்ட், அது வந்து சர்ஃபேஸ்ல அதாவது ஆஸ்கிலேட்டிக் பிளேன்ல இருக்கக்கூடிய பாயிண்ட். அப்ப ஃபார்முலா இதுதான். என்னது? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் இசட் மைனஸ் இசட் டிவைடட் இது டிட்டர்மினன்ட்ல எக்ஸ் டாட் ஒய் டாட் இசட் டாட் எக்ஸ் டபுள் டாட் ஒய் டபுள் டாட் இசட் டபுள் டாட். இது பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம் செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும், சரிங்களா? அடுத்தது இன் கேஸ் ஆஃப் த பிளேன் கர்வ், plane passes through the three consecutive points on a curve is a plane itself. சரி, hence oscillating plane coincide with the plane curve itself. இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மேல என்ன பார்த்தோம்? ஸ்ட்ரெயிட் லைனா இருந்தா மட்டும்தான் ஆஸ்கிலேட்டிங் பிளேன் கிடையாதுன்னு பார்த்தோம். பட் இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ரெயிட் லைனை விட்டுருங்க. பிளேன் கர்வ்னா என்னது? சர்ஃபேஸ், அதாவது ஒரு கர்வ் வந்து சர்ஃபேஸ் இருக்குன்னா அது 3Dல இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? ஒரு கர்வ் வந்து ஒரு பிளேன்ல இருக்குன்னா அப்ப என்னன்னா சாட்சி வச்சு கூட வரையலாம். இப்ப ஸ்லேட்டை வச்சுக்கிட்டு நம்ம எழுதுறோம்ல, அப்ப ஸ்லேட்டுங்கிறது உங்களுக்கு ஒரு பிளேன், அதுல நம்ம எழுதுறதுன்றது ஒரு கர்வு, ஓகேவா? அந்த மாதிரி கர்வா இருந்துச்சுன்னா அப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த பிளேனு தான் அந்த கர்வுக்கு ஆஸ்கிலேட்டிங் பிளேனாவே இருக்கும் அப்படின்றாங்க. புரியுதா? நீங்க எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்களேன். நீங்க வந்து இப்ப இதுதான் என்னோட ஸ்லேட் மாதிரி வச்சுக்கோங்க, இதுல நான் அந்த கர்வு வரைகிறேன். அப்ப இந்த பாயிண்ட்ல டேஞ்சன்ட் பாக்குறேன். இந்த பாயிண்ட்ல டேஞ்சன்ட் எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. அப்ப இந்த டேஞ்சன்ட் எந்த பிளேன்ல லையா இருக்கு? ஆல்ரெடி நான் வச்சிருக்க பிளேன்ல தானே இருக்கு. புரிஞ்சுதா? ஓகே, ரைட். அடுத்தது ஸோ அதை தான் அங்கே மீன் பண்ணியிருக்காங்க. அப்ப எப்பயுமே ஒரு பிளேன் கர்வ்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு கர்வ்ல வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து நீங்க ஆஸ்கிலேட்டிங் பிளேன் என்ன அப்படின்னு கேட்டா டக்குன்னு யோசிக்காம அதே பிளேன் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சோம், சரியா? அடுத்தது இந்த இந்த எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, அதாவது எல்லா நேரத்திலயும் ஆஸ்கிலேட்டிங் பிளேன் கிடைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சில நேரம் ஆஸ்கிலேட்டிங் பிளேன் வந்து கிடைக்காம கூட இருக்கலாம் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான் நமக்கு வந்து எக்ஸாம்பிள வந்து செஞ்சே பார்க்க முடியாது. ரிமைனிங் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கூட நம்ம எக்ஸாம் ஹாலில் ஏதாவது ட்ரை பண்ணி எலிமினேட் பண்ணி போடலாம். பட் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்லாம் கேட்டாங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் வந்து நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இது வந்து அப்படியே புக்ல இருக்கனால அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காதான் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து இன்ஃபினிட்டி, சரிங்களா? இது வந்து இன்ஃபினிட்டி. The following example show that the point of inflection, even a curve has the class of infinity, need not possess an oscillating plane. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அந்த கர்வ் வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் டிஃபரன்ஷியபிளா இருந்தா கூட, சரிங்களா,
பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்ல அதுல வந்து நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியல, அதாவது ஆஸ்கிலேட்டிங் பிளேன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றாங்க. காரணம் புரியுதா? நம்ம என்ன படிச்சோம்? பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனா இருந்தா எந்த டெரிவேட்டிவ் நான் வேனிஷ் ஆகுதோ அந்த டெரிவேட்டிவ் எடுத்து ஃபார்முலால போட சொன்னேன். கரெக்டா? இப்ப இந்த கர்வு இன்ஃபைனைட் டெரிவேட்டிவ் இருக்கு, ஆனாலும் என்னால ஆஸ்கிலேட்டிங் பிளேனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கான எக்ஸாம்பிள் தான். ஸோ எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க பாருங்க. ஆர் ஆஃப் யூ ஈக்குவல் டு யூ கமா 0 கமா இ பவர் மைனஸ் 1 பை யூ ஸ்கொயர் வென் யூ கிரேட்டர் தன் 0. ஓகேவா? கிரேட்டர் தன் 0க்கு ஒரு ஈக்குவேஷன், லெஸ் தன் 0க்கு ஒரு வெக்டாரு, ஈக்குவல் டு 0க்கு ஒரு வெக்டாரு. அப்புறம் அவங்களே சொல்லிட்டாங்க இந்த கர்வ் வந்து கிளாஸ் இன்ஃபினிட்டினா இன்ஃபினிட் டெரிவேட்டிவ் இருக்கு. அதே நேரத்தில் யூங்கிறது வந்து யூ ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வந்து இன்ஃபிளெக்ஷனல் பாயிண்ட் அப்படின்றது இதெல்லாமே கொஸ்டின்ல கொடுத்ததுதான். இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த ஆசிலேட்டிங் பிளேன் when y is greater than 0 இருக்கும்போது y equal to 0, அதாவது y equal to 0னா என்னது? ஒரு 3Dல y equal to 0னா என்னதுப்பா? சரி, ஒரு 2D xy ஆக்சிஸ் போட்டுறேன், அதுல y equal to 0னா என்ன அர்த்தம்? ஒரு கிராஃப் ஷீட்ல y equal to 0னா என்ன அர்த்தம்? ஓகே, x equal to 0னா x equal to 0னா சரி ரைட். அதே இது ஒரு 3D இதுல வந்து y equal to 0னா என்ன அர்த்தம்? xy சிம்பிளா திங்க் பண்ணுங்க. இந்த இருக்கு, இது எக்ஸ், இது ஒய், இது இசட். ஒய்க்கு எப்பயுமே வேல்யூவே இல்லை, அப்ப பாயிண்ட்ஸ்லாம் எங்க இருக்கும்? ஒய்க்கு வேல்யூவே இல்லாம, அதாவது நீங்க எழுத போற பாயிண்ட் இப்படி இருக்கணும், கமா 0 கமா, இந்த பாயிண்ட் எங்க இருக்கும்? இந்த பாயிண்ட்ஸ் எங்க இருக்கும்? ஓகே, இந்த பாயிண்ட் எங்க இருக்கும்? அதான் அது என்னது? எக்ஸ் இசட்லயும் மட்டும் இருக்கிறது என்னது? டூடியா மாறிடுமா சார்? அதான் 2D தான். அது என்னன்னு கேட்கிறேன். அதாவது எக்ஸிசட் பிளேன், சரிங்களா? அது என்னது? இந்த பிளேன் மொத்தமா எக்ஸிசட் பிளேன் அது, சரிங்களா? அது என்ன பிளேனு? எக்ஸிசட் பிளேன். ஸோ நீங்க பார்க்கும்போது எக்ஸிசட் பிளேன் சொல்லணும், சரியா? அப்ப அதுதான் வந்து என்னவா இருக்கு? அந்த எக்ஸிசட் பிளேன் தான் உங்களுக்கு என்னவா இருக்குன்னா ஆஸ்கிலேட்டிங் பிளேனாவே இருக்கு அப்படின்றாங்க. எப்ப யூ வந்து கிரேட்டர் தன் 0 இருக்கும்போது. யூ லெஸ் தன் 0 இருக்கும்போது இசட் ஈக்குவல் டு 0. இசட் ஈக்குவல் டு 0னா என்னது? எந்த பிளேனு? அப்ப XY பிளேன் வந்து நமக்கு என்ன பிளேனா மாறுது? ஆஸ்கிலேட்டிங் பிளேனா மாறுது. அதே இது யூ ஈக்குவல் டு 0ல கண்டுபிடிக்க முடியலையா, ஆஸ்கிலேட்டிங் பிளேனே கண்டுபிடிக்க முடியல அப்படின்றாங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள், சரிங்களா? நமக்கு இந்த எக்ஸாம்பிள்ல கொஸ்டினா வச்சாங்கன்னா என்ன கேட்கலாம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் ஆப்ஷனா கொடுக்கலாம். இந்த கீழே இருக்க இந்த மூணையுமே ஒரு ஆப்ஷனா கொடுத்து இதுல ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம், சரிங்களா? அதனால அதை மட்டும் தெளிவா பார்த்துக்கோங்க. எதுல வருது எதுல வரல அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து y equal to 0 z equal to 0 டைரக்டா கேட்கலாம். x equal to 0 ஒரு ஆப்ஷனா கொடுத்து கூட கேட்கலாம், சரிதானா? ரைட். அடுத்தது வந்து ஒரு ப்ராப்ளம், அதை வந்து ப்ராப்ளமாவே நம்ம பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a sin u a cos u a sin u bu. இது இதோட ஈக்குவேஷன். a cos u a sin u buன்றது இதோட ஈக்குவேஷன். சர்க்குலர் ஹெலிக்ஸ். வெரி குட். ஓகே, சர்க்குலர் ஹெலிக்ஸ். அப்ப சர்க்குலர் ஹெலிக்ஸோட ஆஸ்கிலேட்டிங் பிளேனோட ஜெனரல் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஜெனரல் ஈக்குவேஷன் அட் பாயிண்ட்லாம் அவங்க அதை பத்தி பேசல, ஜெனரல் ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது ப்ராப்ளம் பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் இஸ் ஈக்குவல் டு a cos u a sin u கமா bu, சரியா? அப்ப இதான் ஆர். நம்ம ஃபார்முலா என்ன? கேபிட்டல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ், கேபிட்டல் ஒய் மைனஸ் ஒய், கேபிட்டல் இசட் மைனஸ் ஜெட், எக்ஸ் டாட் ஒய் டாட் ஜெட் டாட், அப்புறம் எக்ஸ் டபுள் டாட் ஒய் டபுள் டாட் இசட் டபுள் டாட் இஸ் ஈக்குவல் டு 0. இதை போட்டு என்ன ஈக்குவேஷன் கிடைக்குதோ அதான் ஈக்குவேஷன் ஆஃப் த ஆஸ்கிலேட்டிங் பிளேன். சரி, ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது, இங்க டாட் இருக்கு. டாட்னா அப்ப என்ன பண்ணணும்? நீங்க யூவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்ப காசை பண்ண என்ன வரும்? மைனஸ் சைன், மைனஸ் ஏ சைன் யூ. அடுத்து ஏ காஸ் யூ. அடுத்து யூவை பொறுத்து பண்ணா பி. அடுத்து ஆர் டபுள் டாட். அப்ப ஆர் டபுள் டாட்னா திரும்ப யூவை பொறுத்து பண்ணணும். இப்போ மைனஸ் ஏ காஸ் யூ மைனஸ் ஏ சைன் யூ 0.
இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து உள்ள எடுத்து அப்ளை பண்ணுங்க. எக்ஸ் மைனஸ் எக்ஸுங்கிறது இதான் எக்ஸ், இதான் ஒய், இதான் இசட், இது எக்ஸ் டாட் ஒய் டாட் இசட் டாட், இது எக்ஸ் டபுள் டாட், இது ஒய் டபுள் டாட், இது இசட் டபுள் டாட். அப்ப ஏ காஸ் யூ, ஒய் மைனஸ் ஏ சைன் யூ, இசட் மைனஸ் பியூ. அடுத்தது மைனஸ் ஏ சைன் யூ, அதாவது எக்ஸ் டாட் ஆர் டாட்ல இருக்கக்கூடிய மொதல் காம்போனன்ட், அடுத்து ரெண்டாவது காம்போனன்ட், அடுத்து மூணாவது காம்போனன்ட், அடுத்து ஆர் டபுள் டாட்ல ஃபர்ஸ்ட் காம்போனன்ட், செகண்ட் காம்போனன்ட் அண்ட் தேர்ட் காம்போனன்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை போட்டு என்ன பண்ணணும், எப்பயுமே நம்ம பண்ணுவோம்ல அதே மெத்தட்ல தான் பண்ண போறோம். ஓகேவா, நான் ஃபுல்லா பண்ணல, நான் ஜஸ்ட் வந்து சொல்றேன். எப்பயும் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான். எக்ஸ் மைனஸ் ஏ காஸ் யூ. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் இது எதையும் அடிச்சிங்கன்னா 0 மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், பிளஸ் ஏபி சைன் யூ. ஸோ அதே மாதிரி மைனஸ் ஒய் மைனஸ் ஏ சைன் யூ. அப்ப இதுதான் அடிச்சிடுறீங்க, இது மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். ஸோ ஏபி காஸ் யூ. கடைசி ரோ பிளஸ் இசட் மைனஸ் பியூ. இதுதான் அடிச்சிடுறீங்க, இது ரெண்டையும் அடிச்சா என்னது, ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் யூ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் யூ. ஸோ இதை போட்டு சிம்பிளை பண்ணீங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் தான் இந்த ஆஸ்கிலேட்டிங் பிளேன். சரிங்களா, எக்ஸ் தனியா ஒய் தனியா இசட் தனியா எழுதிக்கோங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு பி காமனா இருந்ததுனால காமனா எடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அதோட ஆன்சர். புரிஞ்சுதா எப்படி ப்ராப்ளம் பண்ணணும்னு? ஓகே, பின்னாடி எக்ஸசைஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நீங்க அதை எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. சரியா, அடுத்தது நார்மல் பிளேனோட டெஃபினிஷன் நேத்தே சொல்லியாச்சு. நார்மல் பிளேனுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, டேஞ்சன்ட்டுக்கு ஆர்த்தோகனலா இருக்கக்கூடிய பிளேன் தான் என்ன பிளேனு, உங்களுக்கு நார்மல் பிளேன். அது நேத்தே பார்த்தாச்சு. அடுத்தது, சின்ஸ் ஆஸ்குலேட்டிங் பிளேன் பாசஸ் த்ரூ த டேஞ்சன்ட், த நார்மல் பிளேன் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த ஆஸ்குலேட்டிங் பிளேன். இதுவும் நேத்தே சொல்லியாச்சு. ஆஸ்குலேட்டிங் பிளேனும் நார்மல் பிளேனும் ஒண்ணுக்கு ஒன்று எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலரா இருக்கும் அப்படிங்கிறது நேத்தே பார்த்தாச்சு. அடுத்தது பிரின்சிபல் நார்மல். பிரின்சிபல் நார்மல்ன்றது என்ன சொன்னோம், நார்மல் பிளேனும் ஆஸ்குலேட்டிங் பிளேனும் கட் ஆகிற இடத்துல உருவாகக்கூடிய அந்த நார்மல் தான் பிரின்சிபல் நார்மல். அதோட யூனிட் வெக்டாரத்தான் நல்லா யோசிக்கணும். அந்த பிரின்சிபல் நார்மலோட யூனிட் வெக்டாரத்தான் நம்ம என்ன சொல்றோம், என்னன்னு கொடுக்குறோம். சரியா, இப்ப ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் பிளேன். இப்ப நார்மல் பிளேனுக்கு நீங்க ஈக்குவேஷன் எழுதணும். சரிங்களா, நார்மல் பிளேனுக்கு ஈக்குவேஷன் எழுதணும். இப்போ நீங்க மற்ற மெட்டீரியல்லாம் எடுத்து பாருங்க, எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா மேக்ஸிமம் வந்து மெட்டீரியல் எப்படி கொடுப்பாங்க தெரியுமா, ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் பிளேன் இஸ் அப்படின்னு போட்டு இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. பொதுவாக மெட்டீரியல் அப்படிதான் கொடுப்பாங்க. பட் நான் அப்படி இங்க எதுவுமே அப்படி நான் கொடுக்கல, நான் வித் எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்கேன் அங்கங்க. ஏன்னா இது வந்து இன்னைக்கு புரியுற மாதிரி இருக்கும், 2 நாள் கழிச்சு பார்த்தா என்னன்னே தெரியாது. சரிங்களா, அதனால நீங்க வந்து இதுல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க எதை படிக்கணும்னு. இப்ப நான் இதுல இப்ப ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் பிளேன்னா இதை ஃபுல்லா நீங்க படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த இது மட்டும் தெரிஞ்சா போதும். மற்றவங்க மெட்டீரியல் அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்க அதுக்கான ரீசனை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா, அதனால அந்த வளன்னு கொடுத்துருப்பேன். நீங்க அதெல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காங்க, புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். சரி, அப்ப நார்மல் பிளேனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளா யோசிங்க. நார்மல் பிளேனுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கு, ஆஸ்குலேட்டிங் பிளேன். ஆஸ்குலேட்டிங் பிளேன்ல என்ன இருக்கு, டேஞ்சன்ட். அப்ப நான் நார்மல் பிளேன்ல ஒரு வெக்டாரை பத்தி பேசணும் அப்படின்னா, சரிங்களா, அது ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லலாம், அது யூனிட் டேஞ்சன்ட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதான். சரிங்களா, அது எதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு, யூனிட் டேஞ்சன்ட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னு நான் சொல்லலாம். ஓகேவா, ஸோ அதை வச்சுதான் இவங்க எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க, ஆர் மைனஸ் ஆர் டாட் டி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதுல ரீசன் போட்டிருப்பாங்க பாருங்க. இன்னொரு விஷயம், இந்த கேபிட்டல் ஆருக்கும் ஸ்மால் ஆருக்கும் உள்ள வித்தியாசம் நான் சொல்றேன். இப்ப இது வந்து ஒரு ஸ்பேஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், இது ஒரு ஸ்பேஸ். சரியா, இதுல வந்து ஒரு கர்வ் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய ஒரு ஆறுன்னு ஒரு பாயிண்ட்டுக்கு தான் நம்ம இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். அதுல இருக்க ஒரு ஆறுன்ற ஒரு பாயிண்ட்டுக்காக பேசிட்டு இருக்கோம். இப்ப இதோட நார்மல் பிளேன் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட நார்மல் பிளேன் இப்படி இருக்கு. ஓகேவா, இப்ப இந்த நார்மல் பிளேன்ல இந்த பிளேனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா, இந்த பிளேன்ல இருக்க ஒரு பாயிண்ட் ஆனது எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு பேர் தான் அதோட ஈக்குவேஷன். இந்த பிளேன்ல இருக்க ஒரு பாயிண்ட் ஆனது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும் அப்படின்றது சொல்றதுக்கு பேர் தான் அதோட ஈக்குவேஷன். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆர்ன்ற ஒரு பொசிஷன் வெக்டார் எடுத்துக்கிறேன். அவ பொசிஷன் வெக்டார்னா நான் போன கிளாஸ்ல சொன்னேன். பொசிஷன் வெக்டார்னா என்ன, ஆரிஜின்ல இருந்து நம்ம பேசக்கூடிய வெக்டாருக்கு பேர் தான் பொசிஷன் வெக்டார். அப்ப அதே மாதிரி இதுக்கும் ஒரு பொசிஷன் இருக்குமா, அதை தான் இந்த ஸ்மால் ஆர். சரிதானா,
இப்ப என்னன்னா இந்த இதை வச்சு நான் இதை ஸ்டடி பண்ணணும், இதை வச்சு இதை நான் ஸ்டடி பண்ணணும். சரியா? நான் போன கிளாஸ் சொன்ன ஞாபகம் இருக்கா? இந்த வெக்டாரையும் இந்த வெக்டாரையும் ஆட் பண்ணாதான் எந்த வெக்டார் கிடைக்கும்? இந்த ஆர்ன்ற வெக்டார் கிடைக்கும். அது சம் சின்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த ஆர் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு சி. சரிங்களா? இப்ப ஆர் மைனஸ் ஆர்ங்கிறது எதுல இருக்கு? நார்மல் பிளேன்ல இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர் மைனஸ் ஆர்ங்கிறது நார்மல் பிளேன்ல இருக்கு. பட் அது எதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும்? டான்ஜென்ட்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும். அப்ப இந்த ஆர் மைனஸ் ஆர் டாட் டியோட வேல்யூ என்னவா இருக்கணும் அப்படின்னா 0வா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆர் மைனஸ் ஆர்ங்கிறது எங்க இருக்கு? உங்களுக்கு நார்மல் பிளேன்ல இருக்கு. அப்ப அது நார்மல் பிளேன்ல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கேபிட்டல் ஆர்ங்கிறது வந்து உங்களுக்கு என்ன இருக்கு? நார்மல் பிளேன்ல இருக்கு அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். புரிஞ்சுதா? நீங்க மறக்கவே கூடாது. அதாவது ஒரு 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 ஸ்பேஸ்ல தான் நம்ம எல்லா கர்வையும் படிச்சுட்டு இருக்கோம். இப்ப நான் ஒரு ஸ்பேஸ்ல ஒரு கர்வ் எடுத்துக்கிறேன். அந்த கர்வ்ல நான் வந்து ஒரு பாயிண்ட் ஆர்னு எடுத்துக்கிறேன். எடுத்தோடனே இதுல எனக்கு ஒரு டேன்ஜென்ட் கிடைக்கும். அந்த டேன்ஜென்ட்டை கண்டெயின் பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆஸ்குலேட்டிங் பிளேன் கிடைக்கும். இது ஆஸ்குலேட்டிங் பிளேன் வச்சுக்கோங்க. இந்த ஆஸ்குலேட்டிங் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா என்ன கிடைக்கும் அப்படின்னா எனக்கு ஒரு நார்மல் பிளேன் கிடைக்கும். இப்ப இந்த நார்மல் பிளேனோட ஈக்குவேஷன் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுல இருக்கக்கூடிய பாயிண்ட் என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிறது தான். இப்போ எக்ஸாம்பிள் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது ஒரு பிளேன் நமக்கு தெரியும். இதை ஏன் இப்படி எழுதுறோம்? அப்போ அதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எக்ஸோ ஒய்யோ, எக்ஸ் குவாடினேட்டோ ஒய் குவாடினேட்டோ இசட் குவாடினேட்டோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும்ன்ற அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? அப்ப அது மாதிரி நான் என்ன பண்றேன், இந்த நார்மல் பிளேனோட ஈக்குவேஷன் தான் கண்டுபிடிக்கணும். அதனால அதுல ஆர்னு ஒரு வெக்டார் எடுத்துக்கிறேன். அதை வந்து பொசிஷன் வெக்டாரா எடுத்துக்கிறேன். பொசிஷன் வெக்டார்னா என்ன அர்த்தம்? ஆரிஜின்ல இருந்து இருக்கக்கூடிய வெக்டாருக்கு பேர் தான் பொசிஷன் வெக்டார். அப்ப இந்த ஆறு, இந்த ஸ்மால் ஆறுன்றது அந்த கர்வ்ல இருக்கிறது. சரிங்களா? அப்ப அதுக்கும் ஒரு பொசிஷன் வெக்டார் இருக்கும். ஸோ இதை கேபிட்டல் ஆர்னு சொல்றோம், இந்த ஸ்மால் ஆர்னு சொல்றோம். இப்போ நம்ம ஸ்டடி பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். அந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா இப்ப இந்த வெக்டார் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த ஆறுக்கும் இடையில இருக்கக்கூடிய வெக்டார் எங்க இருந்து எங்க வருது அப்படின்னா ஆறுல ஸ்டார்ட் ஆகி திரும்ப ஆறுல முடியுது. சரியா? ஓகேவா? ஆறுல ஸ்டார்ட் ஆகி ஆறுல முடியுது. அப்ப நல்லா கவனிங்க, ஆரோ மார்க் எப்படி போட்டிருக்கேன்? இப்படி போட்டிருக்கேனா? திரும்ப இங்க இருந்து தான் நான் இங்க வர்றேன். அப்ப நம்ம இந்த வெக்டர் கால்குலஸ் படிச்சிருப்போம். எப்படின்னா அப்படின்னா இப்ப இது ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி போய் திரும்ப இப்படி இப்படி போறது இப்படின்னா இது என்ன மீனிங் அப்படின்னா ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பிசி வெக்டார் பிளஸ் சிஏ வெக்டார்னு அர்த்தம். ஸோ அந்த கான்செப்ட்ல என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க இந்த ஓஆர் வெக்டாருங்கிறது, ஓஆர்ன்றது ஆறுங்கிறது நீங்க எப்படி எழுதிக்கலாம்னா ஆர் பிளஸ் சின்னு எழுதிக்கலாம். இந்த சீன்றது என்னன்னா இந்த கேப். அப்ப இது என்ன எழுதிக்கலாம்? ஆர் மைனஸ் ஆர்னு நீங்க எழுதிக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு சி. சிங்கிறது எங்க இருக்கு? நார்மல் பிளேன்ல இருக்கு. சரிங்களா? அப்ப இதுல இருக்கக்கூடிய ஒரு வெக்டார், நார்மல் பிளேன்ல இருக்கக்கூடிய வெக்டார் எதுக்கு பெர்பெண்டிகுலர் அப்படின்னு கேட்டா டான்ஜென்ட்டுக்கு பெர்பெண்டிகுலர். அதனாலதான் ஆர் மைனஸ் ஆர் டாட் டி 0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ புரிஞ்சுதா? அப்ப இது ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் பிளேன். இப்ப அப்படியே மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. அந்த அந்த இமேஜை கண்ணுக்குள்ள அப்படியே கொண்டு வந்துக்கோங்க. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இமேஜை நல்லா அப்படியே மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப நான் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா கேட்க போறேன். கடை நீங்களே சொல்லிடணும், மனப்படமே பண்ணக்கூடாது. இப்ப ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் பிளேன் சொல்லிட்டீங்க. இப்ப ஈக்குவேஷன் ஆஃப் த ஆஸ்குலேட்டிங் பிளேன்னா என்ன சொல்லுவீங்க? அப்ப ஆஸ்குலேட்டிங்க்கு பெர்பெண்டிகுலரா யார் இருக்கா? ஆஸ்குலேட்டிங்க்கு ஆஸ்குலேட்டிங் பிளேனுக்கு ஆப்போசிட்டா யார் இருக்கா? இந்த டயக்ராம் மறந்துருச்சா உங்களுக்கு? சரி, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நான் ஒண்ணு பண்ணுங்க, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. புக்ல இப்படிதான் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது வந்து நான் டீன்னு எடுத்துக்கிறேன், இதை நான் வந்து என் எடுத்துக்கிறேன், இதை வந்து பின்னு எடுத்துக்கிறேன். குழப்பச்சுன்னா இனிமே இப்படிதான் பண்ணணும். சரியா? இப்ப ரெண்டு நார்மலுமே இருக்கக்கூடிய பிளேனுக்கு பேர் என்னது? ரெண்டு நார்மலும் சேர்ந்து இருக்கக்கூடிய பிளேனுக்கு பேர் என்னது? ஓகே, வெரி குட். ஓகே, நார்மல் பிளேன். சரி, அடுத்தது டான்ஜென்ட்டும் நார்மல், சாரி டான்ஜென்ட்டும் ஆமா டான்ஜென்ட்டும் சரி ஓகே. ஆஸ்குலேட்டிங் பிளேனுக்கு பிரின்சிபல் நார்மல் எப்படி இருக்கும்? ஆஸ்குலேட்டிங் பிளேனுக்கு பிரின்சிபல் நார்மல். சரி, பிரின்சிபல் நார்மலோட டெஃபினிஷன் சொல்லுங்க. என்னோட இல்லனா இப்படி வாங்க, என்னோட டெஃபினிஷன் என்னது?
நார்மல் பிளேனுக்கும் ஆஸ்குலேட்டிங் பிளேனுக்கும் உள்ள இன்டர்செக்ஷன் தானே. அப்ப ஓகே, அப்ப பிரின்சிபல் நார்மல்ன்றது நார்மலுக்கும் ஆஸ்குலேட்டிங்கும் உள்ள ஒரு பிளேனு. அப்ப ஒண்ணு இந்த சைடு இருக்கணுமா இல்ல இந்த சைடு இருக்கணுமா? இப்ப இது ஆஸ்குலேட்டிங் பிளேன் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா? அப்ப இது ஆஸ்குலேட்டிங் பிளேன், இது நார்மல் பிளேன். அப்ப இந்த இன்டர்செக்ஷன்ல என்ன இருந்திருக்கணும்? n இருந்திருக்கணும். ஆனா பி தான் இருக்கு. அப்ப இங்க வராது. அப்ப எங்க வரும்? இங்கதான் வரும். அப்ப இதுதான் ரெக்டிஃபைங் பிளேன். மறந்ததுன்னா இப்படி எழுதிக்கோங்க, மறந்ததுன்னா இப்படி எழுதிக்கோங்க, சரிங்களா? நான் வந்து மனப்பாடம் எல்லாம் பண்ண மாட்டேன், நான் இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கிறேன். இன்னொரு தடவை சொல்றேன், வேணா பாருங்க. இது இப்ப இது எழுதணும்னா ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் நீங்க முடிச்சிருக்கீங்க பாருங்க டக்குன்னு. இந்த டயக்ராம் இருந்துச்சுன்னா ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் முடிஞ்சு வச்சு. ஓகே, இது டி, இது என், இல்ல மாத்தி கொடுக்குறேன், இது என், இது பி அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப எது நார்மல் பிளேன்? நான் 1 2 3 போட்டுறேன், நீங்களே சொல்லுங்க எது நார்மல் பிளேன்? நார்மல் பிளேன் சார். என்னது? 1 வந்து நார்மல் பிளேன். ஓகே, வெரி குட். அடுத்தது 2 வந்து ரெக்டிஃபைங் பிளேன் சார். 2 வந்து ரெக்டிஃபைங் பிளேன். வெரி குட். 3 வந்து ஆஸ்குலேட்டிங். ஓகே, வெரி குட். அப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுதா? இப்போ வந்து யோசித்து பாருங்களேன், நார்மல் பிளேனோட டெஃபினிஷன் என்ன சொன்னேன்? ஆர் மைனஸ் ஆர் டாட் டி இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப நார்மல் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா யார் இருக்கா? அதனாலதான். இப்ப சொல்லுங்க, ஆஸ்குலேட்டிங் பிளேனோட டெஃபினிஷன் என்னது? அப்ப ஈக்குவேஷன் என்னது? r minus r dot b vector is equal to 0. அவ்வளவுதான். அடுத்தது ரெக்டிஃபைங் பிளேனுக்கு r minus r into n vector is equal to 0. சரிங்களா? புரிஞ்சுதா? அவ்வளவுதான் விஷயம். ஸோ இதை உட்காந்து மனப்பாடம்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, இப்ப அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் த பிரின்சிபல் நார்மல். சரிங்களா? என்னது? ஈக்குவேஷன் ஆஃப் த பிரின்சிபல் நார்மல். நான் நல்லா வச்சுக்கோங்க, பிரின்சிபல் நார்மலோட லென்த் நமக்கு தெரியாது, ஆனா யூனிட் பிரின்சிபல் நார்மலோட லென்த் உங்களுக்கு தெரியும். எவ்வளவு? 1. நான் சொல்றது புரிஞ்சுதா? இப்ப இதுதானே n, இது வந்து யூனிட் பிரின்சிபல் நார்மல். பிரின்சிபல் நார்மல்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ இப்போ இதோட ஈக்குவேஷன் கேட்குறாங்க. இப்போ இதோட ஈக்குவேஷன் நீங்க எப்படி எழுதுவீங்க? சரி, இப்ப நான் என்ன கேட்கிறேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்ப இது வந்து ஸ்மால் n, ஓகேவா? இது வந்து யூனிட் பிரின்சிபல் நார்மல். இவங்க என்ன கேட்கறாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் பிரின்சிபல் நார்மல் கேட்கறாங்க. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இந்த ரெண்டு வெக்டருக்கும் எதுல வித்தியாசம் வருது? லென்த்ல தான். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, டைரக்ஷன் வந்து n, லென்த் வந்து லாம்டா. லென்த் எவ்வளவு? லாம்டா. புரிஞ்சுதா? ஓகே. ஆனா எங்க இருந்து ஒரு வெக்டாருக்கு வந்து ரெண்டு விஷயம் முக்கியம். ஒண்ணு, எந்த பிளேஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன், அடுத்து எவ்வளவு தூரம். 3 விஷயம். எந்த பிளேஸ், எந்த டைரக்ஷன், எவ்வளவு லென்த், இது 3மே முக்கியம். இப்ப நான் உங்களை ஒரு பேப்பரை கொடுத்து இதுல வெக்டார் வரீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? முதல் ஒரு புள்ளி வைப்பீங்க, அடுத்து ஒரு கோடு போடுவீங்க, ஒரு டைரக்ஷன் நோக்கி ஒரு கோடு போடுவீங்க, அடுத்து அந்த கோடை எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுமோ அப்புறம் தான் முடிப்பீங்க. 3 விஷயம். இப்ப இதுல நம்ம என்ன சொல்லிட்டோம்? டைரக்ஷன் சொல்லிட்டோம். என்ன டைரக்ஷன்? என்னோட டைரக்ஷன் சொல்லிட்டோம். லென்த்துக்கு வந்து நான் என்ன கொடுத்துட்டேன்? லாம்டான்ற ஒரு வேல்யூ கொடுத்துட்டேன். அப்ப எந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம்னு இருக்குல்ல, அது என்ன பாயிண்ட்? 6. அப்ப r பிளஸ் லாம்டா n. இங்கேயும் அதே கான்செப்ட் தான். என்ன அப்படின்னா r மைனஸ் ஆர்ங்கிறது வந்து லாம்டா n இருக்கும். அதனால r ஈக்குவல் டு r பிளஸ் லாம்டா n. புரிஞ்சுதா? சரி, அப்ப இது வந்து என்னது? பிரின்சிபல் நார்மல். இப்ப நான் அடுத்து கேட்கிறேன், அப்ப பைநார்மலோட ஈக்குவேஷன் என்னது? r plus lambda b. r பிளஸ் லாம்டா போறதுக்கு பதிலா நம்ம என்ன போட்டுக்கிறோம் அப்படின்னா மியூ போட்டுக்கிறோம். ஓகேவா? புரிஞ்சு வச்சா? தெளிவா புரிஞ்சுதா? ஓகே ஓகே. இதுதான் இந்த பேஜ் ஃபுல்லா திரும்ப திரும்ப சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து இன்னொன்னு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ரைட் ஹேண்ட் சிஸ்டம் கேள்விப்பட்டீங்களா? ரைட் ஹேண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, அதாவது நம்ம இந்த ஐஜேகே வெக்டாரை பத்தி படிப்போம்ல, அது மாதிரி டி என் பி. ஓகேவா? இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, இந்த
இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலர், அதனால டாட் ப்ராடக்ட் வந்து 0. அடுத்தது வந்து இது எல்லாமே யூனிட், அதனால அதோட டாட் ப்ராடக்ட் வந்து 1, யூனிட் வெக்டார்ஸ். அடுத்து இந்த இது நம்ம பார்த்துருப்போம் தெரியுமா, அதாவது என்னன்னா அப்படியே இந்த சர்க்கிளோட ஃபார்மட்ல எடுத்துக்கோங்க. பி கிராஸ் டி அப்படின்னு கேட்டா ஆன்சர் n கிடைக்கும், டி கிராஸ் n அப்படின்னு பார்த்தா ஆன்சர் பி கிடைக்கும், n கிராஸ் பி அப்படின்னு பார்த்தா ஆன்சர் என்ன கிடைக்கும், டி கிடைக்கும். இதெல்லாம் ஆல்ரெடி இதெல்லாம் தெரிஞ்சது தானே, ஓகே தானே அது? சரி, இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்றது தெரிஞ்சு, இந்த கிராஸ் ப்ராடக்டோட மீனிங் என்ன அப்படின்ற மாதிரி லைட்டா பார்த்துக்கோ. ஏன்னா நம்ம பின்னாடி இது நிறைய இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். நான் சில எக்ஸ்பிளேஷன் கொடுக்கும்போது சொல்லுவேன். இப்ப ஒரு வெக்டார் இருக்கு, ஆர்னு ஒரு வெக்டார் இருக்கு, இன்னொரு வெக்டார் வந்து இதுல இருந்தே ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ஒரு எஸ்ன்னு ஒரு வெக்டார் இருக்கு. அப்ப இந்த ஆர் கிராஸ் எஸ் எங்க சார் இருக்கும் அப்படின்னு நான் கேட்பேன். இந்த ஆர் வெக்டார் கிராஸ் எஸ் வெக்டார்ங்கிறது இது அகைன் ஒரு வெக்டார் தானே, கரெக்டா? இந்த வெக்டர் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்பேன். இந்த வெக்டர் எங்க இருக்கும் அப்படின்னா இது ரெண்டுக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கும். இப்ப இதுல அப்ளை பண்ணி பாருங்க, கரெக்டா மேட்ச் ஆகுதானு? கரெக்டா மேட்ச் ஆகுதா? என்னையும் பியையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணா கிடைக்கிற டி ஆனது இந்த எண்ணுக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கும், பிக்கும் பெர்பெண்டிகுலரா. ஓகே, அப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே ரைட். இது நம்ம பின்னாடி நிறைய இடத்துல நான் சொல்லுவேன் திடீர்னு, அதனால பாத்துக்கோங்க. ஓகேவா? சரி, இப்ப என்னோட கேள்வி பாருங்களேன். அப்ப ஆஸ்குலேட்டிங் பிளேன்ல ஆர் டேஷ் இருக்குன்னு சொன்னோம், ஆர் டபுள் டேஷ் இருக்குன்னு சொன்னோம். அப்ப ஆர் டேஷ் கிராஸ் ஆர் டபுள் டேஷ் எங்க இருக்கும்? எங்க இருக்கும்னா ஆஸ்குலேட்டிங் பிளேன்ல இருக்குமா இருக்காதா? ஃபர்ஸ்ட் ஆஸ்குலேட்டிங் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும் சார். ஓகே ஓகே, இப்ப பாருங்களேன். இப்ப நான் ஒவ்வொன்றா கேட்கிறேன். ஆர் டேஷ்னா என்னது மேடம்? ஆர் டேஷ்னா டீங்க சார், டான்ஜென்ட். சரி, அப்ப இது வந்து டி மாதிரி இருக்கு, டான்ஜென்ட் மாதிரி இருக்கு. அப்ப டான்ஜென்ட் வந்து ஒரு டைரக்ஷனை கொடுத்துருச்சு நமக்கு ஆஸ்குலேட்டிங் பிளேன்ல. அப்ப இன்னொரு வெக்டார் எந்த வெக்டார் உங்களுக்கு இதுல இருக்கு, அதாவது ஆஸ்குலேட்டிங் பிளேன்ல இருக்கு, என்ன யூனிட் வெக்டார் இருக்கு? பிரின்சிபல் நார்மல். அப்ப இந்த ஆர் டபுள் டேஷ் இதோட டைரக்ஷனை கொடுக்குது அப்படின்னா ஏதோ டைரக்ஷன் கொடுக்குது, ஆர் டபுள் டேஷோட டைரக்ஷன் கொடுக்குது. நல்லா இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, புரியுதா? ஏன்னா ரெண்டு விதமான செட்டப் பண்ணுது. அதாவது ஒரே பிளேன்ல ஆர் டேஷும் ஆர் டபுள் டேஷும் ஒரு வேலையை பார்க்குது, அதாவது ஒரு 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 ஜென்ரேஷன் கொடுக்குது இந்த மாதிரி, அதாவது டைரக்ஷன் வந்து ஜென்ரேட் பண்ணுது. இன்னொரு சைடு டியும் என்னும் சேர்ந்து ஜென்ரேட் பண்ணுது. அப்ப என்ன அர்த்தம்னா இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு பேரலா இருக்கும். ஆனா பேரலன்றதை விட இந்த டிஸ் ஈக்குவல் டு ஆர் டேஷ்ங்கிறது ஈக்குவலாவே வந்துருது. ஆனா என் இஸ் பேரலல் டு ஆர் டபுள் டேஷ். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் பின்னாடி வரப்போகுது தியரியில. பட் இந்த இடத்துல சொன்னா பெட்டரா இருக்கும்ன்றதா நான் சொல்றேன். புரியுதா? அப்ப ஆஸ்குலேட்டிங் பிளேன்ல வந்து நீங்க ரெண்டு விதமான செட் ஆஃப் வெக்டார்ஸ் வந்து ஜென்ரேஷன் ஆஃப் வெக்டார்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு என்ன டி, இன்னொன்னு என், இன்னொன்னு என்னது ஆர் டேஷ், இன்னொன்னு வந்து ஆர் டபுள் டேஷ். இப்ப சொல்லுங்க, ஆர் டேஷ் கிராஸ் ஆர் டபுள் டேஷ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? அவ்வளவுதான், பைனாமலோட டைரக்ஷன்ல இருக்கும். புரிஞ்சுதா? ஓகேவா? ஓகே. அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் ரெக்டிஃபைங் பிளேன்லாம் முடிச்சாச்சு, ஈக்குவேஷன் ஆஃப் ஆஸ்குலேட்டிங் பிளேன்லாம் முடிச்சாச்சு. ஓகே, நான் கிட்டத்தட்ட எல்லாமே சொல்லிட்டேன். அதை உங்களுக்கு இந்த இதுல மட்டும் நீங்க தியரியில மட்டும் பார்த்துருங்க. அப்போ பை நார்மல் முன்னாடி நேற்று பார்த்தோம், அது ஈக்குவேஷன் ஆஃப் பிரின்சிபல் நார்மல் நான் சொன்னதுதான், ஆர் ஈக்குவல் டு ஆர் பிளஸ் ஆர் லாம்டா என். பை நார்மல் நேற்று பார்த்தது என்னது, நார்மலுக்கு ஆர்த்தோகோனல் பட் ஆஸ்குலேட்டிங் பிளேன்ல இருக்கணும். சரிங்களா? அதோட யூனிட் வெக்டாருக்கு பேர் தான் நம்ம என்ன கொடுத்துக்கிறோம், பின்னு கொடுத்துக்கிறோம். அடுத்து பிஹேவியர் நான் சொன்னேன்ல, அந்த இது எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அந்த சர்க்கிள் மார்க் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரெக்டிஃபைங் பிளேன், நேற்றே நான் சொன்னேன். ரெக்டிஃபைங் பிளேனுங்கிறது என்னது, த பிளேன் கண்டெய்னிங் த டேஞ்சன்ட் அண்ட் பைனார்மல். நான் போட்ட டயக்ராம் இங்க இருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் த ரெக்டிஃபைங் பிளேன் நான் சொன்னேன். அப்ப ரெக்டிஃபைங் பிளேன் இங்க இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு, என் இருக்கு. அப்ப ஆர் மைனஸ் ஆர் டாட் என் இஸ் ஈக்குவல் டு 0. அப்புறம் மேல நம்ம ஆஸ்குலேட்டிங் பிளேனுக்கு வேற ஒரு இது பார்த்தோம், என்ன பார்த்தோம், டெஃபினிஷன் பார்த்தோம், இது ஈக்குவேஷன் பார்த்தோம்.
பட் இவங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஈக்குவேஷனும் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அது பைநார்மலுக்கு ஆப்போசிட்டா இருக்கனால அதுவும் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் பைநார்மல்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆர் மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு யூபி. சரியா? அடுத்தது இதுதான் இப்ப சொன்னது. என்னது? இந்த ஆர் டேஷ், ஆர் டபுள் டேஷ், ஆர் டேஷ் கிராஸ் ஆர் டபுள் டேஷ், இதெல்லாம் எந்தெந்த டைரக்ஷன்ல இருக்கும்? ஆர் டேஷ் வந்து டேஞ்சன்டோட டைரக்ஷன் இருக்கும், ஆர் டபுள் டேஷ் வந்து பிரின்சிபல் நார்மலோட டைரக்ஷன்ல இருக்கும், ஆர் டேஷ் கிராஸ் ஆர் டபுள் டேஷ்ங்கிறது வந்து பைநார்மலோட டைரக்ஷன்ல இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. சரிங்களா? அடுத்தது இந்த சம். இந்த சம் என்ன அப்படின்னா எல்லாமே கேட்டிருக்காங்க. என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட், நார்மல், பைநார்மல், அப்புறம் நார்மல் பிளேனு, ஆஸ்குலேட்டிங் பிளேனு, என்னது ரெக்டிஃபைங் பிளேன் எல்லாமே கேட்டிருக்காங்க. சரியா? இதுல வந்து நான் ஜஸ்ட் மெத்தட் மட்டும் தான் சொல்ல போறேன். எப்ப இதெல்லாம் கொஸ்டினா கேட்கலாம். சரிங்களா? நம்ம உட்காந்து ஆனா இன்னொரு விஷயம் சொல்றேன், எல்லா சமயம் செஞ்சு பார்க்க முடியாது. இந்த புக்ல இருக்கிறதே ஒரு 2 எக்ஸாம்பிள் தான் இருக்கு ஒவ்வொன்றிலையும். ஸோ முடிஞ்சா செஞ்சு பார்த்து அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மனப்பாடமே பண்ணிருங்க. இல்ல சார் என்னால செஞ்சு பார்த்துட முடியும், கொஞ்சம் ஃபிராக்ஷன் ஆஃப் டைம்ல நான் செஞ்சு பார்த்துருவேன்னா செஞ்சு பார்த்துருங்க. ஆனா ஒரு 2 3 தானே இருக்கு, திரும்ப திரும்ப படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மனப்பாடம் ஆயிரும். உங்களுக்கே உங்களை அறியாமலே அது மனப்பாடம் ஆயிரும். ரைட். அப்ப இந்த ப்ராப்ளம் எப்படி பண்றது? சரி, இப்ப ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் ஃபார்முலா என்ன? டேஞ்சன்ட்க்கு தான் ஃபார்முலா சொன்னேன். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட், டேஞ்சன்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு? யூனிட் டேஞ்சன்ட் வெக்டாரோட டைரக்ஷன்ல இருக்கு. பட் எவ்வளவு தூரம்ன்றது தெரியாது. கரெக்டா? அப்ப நம்ம இதை மட்டும் நமக்கு இது பண்ணா தெரியணும். இது மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேவா? அப்ப இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அப்ப முதல் ஆர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஆர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஆர் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ காஸ் எஸ் பை யூ. சரிங்களா? பி சைன் எஸ் பை யூ, சாரி ஏ சைன் எஸ் பை யூ, அடுத்து பியூ, பிஎஸ் பை சி. யூ கிடையாது, சி, சாரி நான் மாத்தி சொல்லிட்டேன். இது பார்த்தா எதோட இதுன்னு தெரியுதா? சர்க்குலர் ஹெலிக்ஸோடது. சர்க்குலர் ஹெலிக்ஸோடது எந்த எந்த பாராமீட்டர்ல கொடுத்துருக்காங்க நமக்கு? யூ எஸ் இஸ் ஈக்குவல் டு சி யூ. எஸ்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எதுல கொடுத்துருக்காங்க? எஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்ப எஸ்ல கொடுத்தாங்கன்னா இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஆர் டேஷ், ஆர் டபுள் டேஷ், ஆர் ட்ரிபிள் டேஷ் உங்களுக்கு அப்படிதான் கிடைக்குமே தவிர, சரிங்களா, உங்களால வந்து ஆர் டாட்டோ ஆர் டபுள் டாட்டோ இங்க நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சரியா? ரைட். இப்ப சொல்லுங்க, நான் முதல்ல என்னன்னு எழுதிக்கிறேன். ஆர் ஈக்குவல் டு ஏ காஸ் எஸ் பை சி, கமா ஏ சைன் எஸ் பை சி, கமா பிஎஸ் பை சி. கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ரைட். இப்ப டீயோட ஃபார்முலா என்னங்க? டீயோட ஃபார்முலா என்னது? கேட்டோன்னா சொல்லுங்க. டீக்கு வெரி குட், ஆர் டேஷ். அப்ப ஆர் டேஷ்னா என்னது? இது எல்லாத்தையும் எஸ் பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்ப ஏ காசை பண்ண என்ன வரும்? மைனஸ் சைன். சரிங்களா? அப்ப ஏ மைனஸ் சைன் எஸ் பை சி. நான் எஸ் பொறுத்து பண்றேன். அப்ப எஸ் பொறுத்து பண்ணா திரும்ப உள்ள இருக்கிறது பண்ணணும்ல. எஸ் பண்ணா 1 பை சி, அதனால என்ன வந்துடும்? எக்ஸ்ட்ரா ஒரு சி வந்துடும். புரிஞ்சுதா அந்த ஸ்டெப்? ஓகே. அதே மாதிரி ரிமைனிங் அப்ப கரெக்டாக சொல்லிடலாமா? ஏ பை சி காஸ் எஸ் பை சி. அடுத்ததுல வெறும் பி, பி பை சி. இது ஆர் டேஷ். சரிங்களா? இந்த வெக்டார் கால்குலஸ்ல நம்ம பண்ணியிருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இந்த மாதிரி எழுதுவோம், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை ஏ, ஒய் மைனஸ் ஒய் பை பி, இசட் மைனஸ் இசட் பை சி அப்படின்னு எழுதுவோம். ஞாபகம் இருக்கா? அதாவது ஒரு பாயிண்ட்டும் ஒரு டைரக்ஷனும் கொடுத்தா அப்படி எழுதுவோம். அந்த கீழே இருக்கிறது வந்து டைரக்ஷன் கொடுப்போம், மேல இருக்கிறது வந்து பாயிண்ட் கொடுப்போம். ஞாபகம் இருக்கா? ஓகே. அந்த கான்செப்ட்ல தான் இப்ப எழுத போறேன். அப்ப மேல இருக்கிறது பாயிண்ட் என்னன்னா கொடுத்துருக்க ஆர் தான் என்னோட பாயிண்ட். அப்ப எக்ஸ் மைனஸ் ஏ காஸ் எஸ் பை சி டிவைட் பை அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம், மைனஸ் ஏ சைன் எஸ் பை சி இஸ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் பிஎஸ் பை சி. கீழே போறது டைரக்ஷன். டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்? டேஞ்சன்டோட டைரக்ஷன். அது என்னது? மைனஸ் ஏ பை சி சைன் எஸ் பை சி, ஏ பை சி காஸ் எஸ் பை சி, வி பை சி. அவ்வளவுதான். இதான் ஈக்குவேஷன். இதை சிம்பிளை பண்ணா கொடுக்க வேண்டாம், நீ இவ்வளவு தூரம் கொடுத்தாலே பெரிய விஷயம் தான். ஓகேவா?
புரிஞ்சுதா? சரியா? இதுல வந்து இதுல மெட்டீரியல் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. ஏன்னா புக்ல நிறைய தப்பு தப்பா இருக்குப்பா, கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க. சரிங்களா? புக்ல நிறைய இடத்துல தப்பு தப்பா இருக்கு. சோமசுந்தர புக்ல இது எப்படி இருக்குன்னு தெரியல. பட் ஆனா சோமசுந்தர புக்ல நிறைய தப்பு இருக்கு. இதுல பைசி மிஸ் ஆயிடுச்சு, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் பிரின்சிபல் நார்மல் கேட்டா என்ன ஃபார்முலா? அல்லது சாரி, பிரின்சிபல் நார்மல்ன்றேன். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கேட்டா என்ன ஃபார்முலா? நார்மல் R plus mu B. அது பை நார்மல். n சார் mu lambda n. அதாவது என்னன்னு பார்த்திருப்போம், பட் இங்கேயும் அதே பேராமீட்டர் லாம்டாவை தான் யூஸ் பண்றாங்க. சரிங்களா? என்னோட கெஸ் மேபி என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த ரெண்டுமே வந்து ஒரே பிளேன்ல இருக்கிறதுனால அதுக்கு ஒரே ஸ்கேலார் வந்து மேபி யூஸ் பண்ணிருக்கலாம் அவங்க லாம்டாங்கிறது. சரியா? புக்ல அப்படிதான் யூஸ் பண்ணிருக்காங்க. சரிதானா? ரைட். ஆனா இங்க வந்து உங்களுக்கு அந்த லாம்டான்றது எந்த இடத்துலயும் அஃபெக்ட் பண்ண போறது இல்ல. ஸோ இதுலயும் நீங்க அதே மாதிரி பண்ணிடலாம். பட் ஆனா இங்க என்னங்கிறது என்னன்னு தெரியணும். இப்ப டீங்கிறது நீங்க ஆர் டேஷ்ன்றதுனால யூஸ் பண்ணிட்டீங்க. அப்ப எண்ணுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? எண் வந்து எதுக்கு பேரலல்? அதாவது இந்த ஈக்குவேஷனை நீங்க மாத்தி எழுதிக்கலாம். இப்படி எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. புரியுதா? ஏன்னா அங்க எண்ணுங்கிறது எந்த வேலையை பார்க்குதுன்னா டைரக்ஷனோட வேலையை தான் பார்க்குது, வேற ஒன்றும் கிடையாது. இதுதானா? எண்ணுங்கிறது எந்த வேலையை பார்க்குது? டைரக்ஷன் வேலையை தான் பார்க்குது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எண்ணும் ஆர் டபுள் டேஷும் பேரலல். அப்ப நீ என்ன பண்ணிக்கலாம், ஆர் டபுள் டேஷை கண்டுபிடிச்சு அதை கீழே எழுதிக்கணும். மேல வந்து இங்க இங்க என்ன மேல இருக்கோ அதான் எல்லா இடத்துலயும் மேல வரும். கீழே இருக்கிறது மட்டும் தான் மாறும். ஏன்னா டைரக்ஷன் மட்டும் தான் மாறப்போகுது உங்களுக்கு. புரியுதா? ஸோ அப்ப இந்த இடத்துல டைரக்ஷன் வந்து அப்ப இதுக்கு வந்து ஆர் டபுள் டேஷ் இந்த இடத்துல எழுதினீங்கன்னா அதான் வந்து நார்மல். சரிங்களா? அதே இது பை நார்மல்னு கேட்டா மியூ பி. அப்ப மியூ பிங்கிறது என்னது? ஆர் பிளஸ் மியூ ஆர் டேஷ் கிராஸ் ஆர் டபுள் டேஷ். அப்ப நீங்க என்ன பண்ணணும், முதல் ஆர் டேஷ் கண்டுபிடிச்சோமா, அடுத்து ஆர் டபுள் டேஷ் கண்டுபிடிச்சிக்கணும். நம்ம இதுக்கப்புறம் ஆர் டபுள் டேஷை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஆர் டபுள் டேஷ் என்ன வருதுன்னு சொல்லுங்க. காசை பண்ணா அகெயின் சைன் பட் ஒரு சி ஸ்கொயர் வரும். சரிங்களா? அப்ப காஸ் எஸ் பை சி. அடுத்து அகெயின் இங்கே ஒரு மைனஸ் வந்துடும். மைனஸ் ஏ பை சி ஸ்கொயர் சைன் எஸ் பை சி கமா 0. இப்போ இந்த ரெண்டு வெக்டார் இருக்கா, ஆர் வெக்டார் ஆர் கிராஸ் வெக்டார். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும், சாரி ஆர் வெக்டார் சாரி ஆர் டேஷ் ஆர் டபுள் டேஷ், அது ரெண்டுக்கும் நீங்க கிராஸ் எடுக்கணும். அப்ப என்ன எழுதணும், ஐ ஜே கே. இப்போ முதல்ல என்ன இருந்துச்சு, ஏ பை சி சைன் எஸ் பை சி, அடுத்ததுல ஏ பை சி காஸ் எஸ் பை சி. புரிஞ்சுதா? ஸோ அதே மாதிரி ரெண்டாவது மைனஸ் ஏ பை சி ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் போட்டு இந்த வெக்டரை கண்டுபிடிச்சு அந்த வெக்டர் தூக்கி கீழே எடுத்து எழுந்தீங்கன்னா அதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த பைனார்மல். ஓகேவா? அடுத்தது 3 பிளேன் கேட்டிருந்தாங்க. என்னென்ன பிளேனு? ஃபர்ஸ்ட் ஆஸ்குலேட்டிங் பிளேன்னா என்ன போடணும், பைனார்மல் போடணும். அதே இது நார்மல் பிளேன்னா என்ன போடணும், டான்ஜென்ட்டா போடணும். ரெக்டிஃபைங் பிளேன்னா என்ன போடணும், பிரின்சிபல் நார்மல் போடணும். இப்ப இதுல உங்களுக்கு டி தெரியுமா, என் தெரியுமா? என்னக்கு பதிலா நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் டேஷ் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் டபுள் டேஷ் யூஸ் பண்ணிக்கலாம். பிக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் டேஷ் ஆர் கிராஸ் ஆர் டபுள் டேஷ் எழுதி யூஸ் பண்ணிக்கலாம். டாட் ப்ராடக்ட் தெரியும்ல உங்களுக்கு, ரெண்டு வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் டைரக்டா மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளவுதானே? அப்படிதானே? ஐஏ மல்டிப்ளை பண்ணணும், ஜே மல்டிப்ளை பண்ணணும், கே மல்டிப்ளை பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணி பாத்துருங்க. ஓகேவா? ஒர்க் அவுட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டா வருதா இல்லையா அப்படின்னு. ஓகே, அடுத்தது. ஸோ அப்ப இது வந்து இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மீதி இருக்க எல்லா ஈக்குவேஷனையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், 3 ஈக்குவேஷனும். அடுத்தது வந்து கர்வேச்சர் வெக்டார். கர்வேச்சர் வெக்டார்ல இருந்து கூட நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஆரம்பிப்போம்.